இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை அளித்தவர் பரிசுத்தர். இந்த ஒரு வசனம்தான் இன்னைக்கு நாம பார்க்க போற முழு விஷயத்துக்கும் அஸ்திவாரமே. தேவன் ஏன் நம்மள பரிசுத்தமா இருக்க சொல்றார் அப்படின்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வேதத்துல பாத்தீங்கன்னா தேவன் அன்பு உள்ளவர், கிருபை உள்ளவர், வல்லமை உள்ளவர்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட அவரோட மிக முக்கியமான குணம், அவரோட பிரிக்க முடியாத ஒரு தன்மை எது தெரியுமா? அது அவரோட பரிசுத்தம் தான். அதனாலதான் பரலோகத்துல தூதர்கள் கூட பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஓயாம அவரை துதிக்கிறாங்க. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கவனிங்க. தேவன் நான் சர்வ வல்லமை உள்ளவர், நீங்களும் அப்படியே இருங்கன்னு நம்ம கிட்ட சொல்லல. ஏன்னா அது நம்மால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்காரோ அதே மாதிரி நம்மளையும் இருக்க சொல்றார். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர் ஆயிருங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு கட்டளை. ஏன்? சரி, பரிசுத்தமா இருக்கிறதுனா என்ன? நம்மள பல பேர், ஒருவேளை நாமும் கூட அதோட உண்மையான அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்காம தப்பான விஷயங்களை வச்சு அதை அளந்துட்டு இருக்கோம். அது என்ன தப்புன்னு பார்க்கலாமா வாங்க? இது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு இயல்பு தான். நான் அவரை மாதிரி பொய் சொல்றதில்லையே, இல்லனா இவரை மாதிரி எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையே, அதனால நான் ஓகே அப்படின்னு நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனா வேதம் சொல்ற உண்மை என்ன தெரியுமா? நம்ம பரிசுத்தத்தை அளக்கிறதுக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற இன்னொரு குறையுள்ள மனுஷனை ஒருபோதும் அளவுகோலா வைக்கவே கூடாது. நம்மளோட அளவுகோல் ஒன்னே ஒண்ணுதான், அது பரிபூர்ணரும் பாவமே இல்லாதவருமான இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த ஓமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தச்சன் ஒரு மரத்தை நேரா வெட்டணும்னா ஏற்கனவே வளைஞ்சிருக்கிற இன்னொரு மரத்தை வச்சு அளப்பானா? நிச்சயம் மாட்டான். கச்சிதமா நேரா இருக்கிற ஒரு ஸ்கேலை தான் பயன்படுத்துவான். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை நேரா இருக்கான்னு பார்க்க நம்மள மாதிரியே குறையுள்ளவங்கள பார்க்கக்கூடாது. பாவமே இல்லாத முழுமையான பரிசுத்தமுள்ள கிறிஸ்து என்ற ஒரே அளவுகோலத்தை நம்ம பயன்படுத்தணும். இப்போ உண்மையான பரிசுத்தத்துக்கும் நம்ம சொந்த முயற்சியால நாம செய்ய நினைக்கிற சில மத சடங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். பரிசுத்தங்கிறது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் மட்டும் நாம காட்டுகிற பக்தி கிடையாது. அது திங்கள்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம பிசினஸ்ல, மத்தவங்க கூட பழகிறப்போ நாம காட்டுகிற நேர்மை தான் உண்மையான பரிசுத்தம். அது ஒரு சில மணி நேர சடங்கு இல்ல, அது ஒரு 24/7 வாழ்க்கை முறை. இதெல்லாம் கேட்கும்போது உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி வரலாம். பலவீனமான என்னால 100% பரிசுத்தமா இருக்கிற கிறிஸ்துவோட தரத்துக்கு எப்படி வாழ முடியும்? இது உண்மையிலே சாத்தியமா? இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்விதான். உண்மை என்னன்னா, நம்ம சொந்த பலத்துல நம்ம பரிசுத்தமா வாழணும்னு தேவன் ஒருபோதும் எதிர்பார்க்கல. பலமுறை இனிமே நான் கோவப்பட மாட்டேன், இல்ல நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நாமளே முடிவெடுத்தாலும் கொஞ்ச நாள்லயே தோத்து போறோம். இதுக்கு காரணம் நாம நம்மளோட சொந்த பலத்துல முயற்சி பண்றதுதான். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? தேவன் நம்மள பரிசுத்தமா இருக்க அழைச்சது மட்டுமல்ல, அப்படி வாடுறதுக்கான வழியும் அவரே செஞ்சு தந்திருக்காரு. அந்த ரகசியம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஆமா, தீர்வு நம்ம கிட்ட இருந்து வரல, அது அவர்கிட்ட இருந்து தான் வருது. முதல்ல இயேசுவோட ரத்தம் நம்ம பாவங்களை எல்லாம் கழுவி நம்மள சுத்தமாக்குது. ரெண்டாவதா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மள ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறார். பரிசுத்த ஆவியானவரோட வேலைங்கிறது நம்மளோட வெளிப்புற பழக்க வழக்கங்களை சும்மா மாத்துறது கிடையாது. அது அதை விட ரொம்ப ஆழமானது, நம்ம உள்ளத்தையே மாத்துற ஒரு விஷயம். இதுதான் பரிசுத்த வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு ரகசியம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பழைய கெட்ட பழக்கங்களை சரி பண்ற ஒரு ரிப்பேர் வேலை பார்க்கறவர் இல்ல. அதுக்கு பதிலா அவர் நமக்குள்ள முற்றிலும் ஒரு புது இருதயத்தையே உருவாக்குறார். நம்ம பாவ சுபாவத்தை எடுத்துட்டு தேவனுடைய சுபாவத்தையே நமக்குள்ள வைக்கிறார். இது ஒரு சீர்திருத்தம் இல்ல, இது ஒரு மறுபிறப்பு. இந்த ஒப்பீடு அந்த மாற்றத்தை தெளிவா காட்டுது பாருங்க. நம்ம சொந்த முயற்சியில பாவத்தோட போராடுறதுக்கு பதிலா பரிசுத்த ஆவியானவரோட வழிநடத்துதலுக்கு நம்மள முழுசா அர்ப்பணிக்கும் போது பாவத்தை பார்த்தாலே நமக்குள்ள ஒரு அருவருப்பு உண்டாகுது. அதுதான் பரிசுத்தத்தோட உண்மையான வல்லமை. கடைசியா தேவன் ஏன் நம்மள ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைக்கிறார்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? தேவன் நம்மள பரிசுத்தமாக்குறதுக்கு காரணம் நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்காக இல்ல. உண்மையான நோக்கம் இதுதான். நம்ம வாழ்க்கையில வர்ற மாற்றத்தை பார்க்கிற மத்தவங்க நம்மள கவனிக்காம நம்மள மாத்தின தேவனை கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஒருத்தரை கூட மாத்த முடிஞ்ச தேவனை எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லி அவங்க தேவனை மகிமைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கை அவருக்கான ஒரு சாட்சியா மாறணும். அதனால இந்த நாள்ல நம்ம சொந்த முயற்சிகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கைய முழுமையா பரிசுத்த ஆவியானவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள அர்ப்பணிக்கிறது தான் நாம செய்ய வேண்டிய ஒரே காரியம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.